சாம்சங்கோட கேலக்ஸி நோட் 10 லைட் இது நம்ம எதிரே பார்க்காத ஒரு ஃபோன். சாம்சங் இப்போ S10 லைட்டோட சேர்ந்து ரீசெண்டாக அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன எதிர்பார்க்கல அப்படின்னு நான் சொல்லணும்னா அவங்க லான்ச் பண்ண ப்ரைஸிங். ஜென்ரலாக சாம்சங் அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸை இந்த மாதிரி ப்ரைஸில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. பட் இந்த தடவை அவங்களோட அந்த ஃப்ளாக்ஷிப் நோட் எக்ஸ்பீரியன்ஸை, அந்த S Pen எக்ஸ்பீரியன்ஸை 40,000 ரூபாய்க்கு கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த நோட் 10 லைட் ஃபோன் கையில் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நோட் 10 லைட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த நோட் 10 லைட் ப்ளஸ் S10 லைட் ரெண்டு ஃபோன்ஸுமே நான் C4 Tech தமிழில் கிவ்அவேல கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கிவ்அவேல நீங்கள் இது வரைக்கும் கலந்துக்கலன்னா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்ட்ரு பண்ணலன்னா என்ட்ரு பண்ணுங்கள். மேபி நீங்கள் ஒரு S10 லைட் இல்லை ஒரு நோட் 10 லைட் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த நோட் 10 லைட் அன்பாக்சிங்க்கு போவோம். ஸோ இதுதான் சாம்சங் கேலக்ஸி நோட் 10 லைட் வர பாக்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க நோட் 10 சீரிஸ் ஃபோன்ஸோட பாக்ஸ் மாதிரியே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த S Pen டாப்பில் நோட் 10 லைட் டெக்ஸ்ட், சைடில் இந்த நோட் 10 லைட் பிராண்டிங் கூட வந்து பிளாக் ஆன் பிளாக் கொஞ்சம் ஸ்டெல்த்தியாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 128 GB வெர்ஷன், ஆரோ க்ளோ, IMEI இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வெறும் க்ளீனாக விட்டுருக்காங்க. இங்கே ஸ்பெக் ஹைலைட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த சீலை கட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள நோட் 10 லைட் ஃபோன் இருக்குது. இது அந்த புல் டேப் யூஸ் பண்ணி வெளில எடுப்போம். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். S Pen கொஞ்சம் வெளில நீட்டிகிட்டு இருக்கு. இந்த ஆரோ க்ளோ வந்து நம்ம நோட் 10 ப்ளஸில் பார்த்த அதே மாதிரி தான் இருக்குது ஃபினிஷ் பார்க்குறதுக்கு. ஆனால் இது கிளாஸ்டிக் தான், கிளாஸ் கிடையாது பேக். சாம்சங் இன்னமும் ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க ஃபோனை சுற்றி. அதை எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக திணறிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் ஓகே, எடுப்போம். எடுக்கையிலேயே ஃபோனை ஆன் பண்ணிட்டேன். இப்போதைக்கு அந்த ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குது பாக்ஸில் அப்படின்னு பார்த்தா டாப்லேயே வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே சிம் இஜெக்டர் பின், அப்புறம் ரெகுலரான புக்லெட்ஸ், ரீஜன் லாக் கைடு, வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் கேஸ். ஸோ இந்த நோட் 10 லைட்டில் வந்து பின்னாடி ஸ்க்ராச்சஸ் பிக்கப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயின் பாக்ஸில் ஒரு கார்டு இருக்குது. இதுக்கு கீழே ஃபாஸ்ட் சார்ஜர். இது ஒரு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இதுதான் நோட் 10 லைட் சப்போர்ட் பண்ணுற மேக்ஸிமம் சார்ஜ் ஸ்பீட். அப்புறம் ஒரு USB டைப் C கேபிள். இது ரெண்டு எண்ட்ஸ்லையுமே டைப் C தான், ஏன்னா இந்த சார்ஜர் வந்து டைப் Cயோட தான் வருது. அது போக ஒரு பேர் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. ஃபைனலாக அந்த S Penல உள்ள அந்த டிப்ஸை மாற்றுறதுக்காக ஒரு டூல், ஒரு ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இயர்ஃபோன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இது ரெகுலர் 3.5 mm கனெக்டரோட தான் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 10 சீரீஸ் மாதிரி இல்லாமல், ப்ளஸ் இப்போ வந்து S10 லைட் மாதிரி இல்லாமல் இந்த நோட் 10 லைட்டில் சாம்சங் ஹெட்ஃபோன் ஜாக்கை திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஜாக் பாட்டமில் இருக்குது. பாட்டமில் USB டைப் C போர்ட், ஸ்பீக்கர், ப்ரைமரி மைக், அப்புறம் S Penனும் இருக்குது. பவர் வால்யூம் கீஸ் இதெல்லாம் ரைட்டில். பவர் வால்யூம் கீஸ் கொஞ்சம் டார்க்கான ஷேடில் கொடுத்துருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் டாப்பில், அப்புறம் லெஃப்டில் ஒரு ட்ரே மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் நம்ம ரெண்டு சிம்ஸ் இல்லை ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் யூஸ் பண்ண முடியும். பின்னாடி இது வந்து கிளாஸ்டிக், அதாவது கிளாஸும் பிளாஸ்டிக்கும் கம்பைன் பண்ணி வர ஒரு காம்போசிட். ஸோ கையில் உள்ள ஃபீல் கொஞ்சம் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்க்ராச்சஸ் வந்து கிளாஸ் அளவுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது, பட் பிளாஸ்டிக்கோட அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே IP ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங் இதுக்கெல்லாம் சப்போர்ட் இல்லை. பட் சாம்சங் வந்து ப்ரைஸிங்கை கம்மி பண்ணுறதுக்காக ஏதாவது கட் பண்ணணும்ல, ஸோ இதை தான் கட் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு இந்த டிஸ்பிளே ரொம்பவே ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6.7 inch பேனல், சூப்பர் AMOLED. இது வந்து இன்னைக்கு தேதிக்கு சாம்சங் கிட்ட இருக்கிற பேனல்ஸ்லேயே ஒரு பெஸ்ட் பேனல்னு சொல்லலாம். ரெசல்யூஷன் Full HD+ தான், ஆனால் மேலே உள்ள பஞ்ச் ஹோல் ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோல். இது வரைக்கும் நம்ம மற்ற நோட் 10 ஃபோன்ஸில் பார்த்ததோடையும் சரி, S10 லைட்டில் பார்த்ததோடையும் சரி, இது ரொம்பவே ஒரு சின்ன பஞ்ச் ஹோல். இதனால தான் இது இன்ஃபினிட்டி O டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து இந்த டிஸ்பிளே ரொம்பவே ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது AMOLEDங்கிறதுனால அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கே தெரியும். நல்ல ரிச்சான டிஸ்பிளே, பஞ்சி கலர்ஸ், இன்ஃபினிட் கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸும் தாறுமாறாக இருக்குது. இந்த பேனல் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ வெளியில் சன்லைட்டில் யூஸ் பண்ணல கூட இந்த டிஸ்பிளேயை பார்க்குறதுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த டிஸ்பிளேக்கு கீழே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். S10 லைட்டில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆப்டிக்ஸ் பற்றி பேசையில் பின்னாடி 3 கேமராஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த கேமரா செட்டப் கொஞ்சம் ஒரு பாக்ஸியாக அந்த ஸ்கொயரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ 2020 சாம்சங் அவங்க ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டிசைன் லாங்குவேஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே 3 கேமராஸ் தான் இருக்குது. 4வது வந்து ஒரு LED ஃப்ளாஷ்.
ஸோ இங்கே ப்ரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் சென்சர் f1.7 லென்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸில் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது சப்போர்ட். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு, நல்லா ரிச்சாக டீட்டெயில்டாக. சாம்சங் இங்கே ப்ரைமரிக்கு நல்ல ஹார்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.4 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ இது ஓவரால் நல்ல பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான கேமரா, எதுவும் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியல. செகண்டரியும் ஒரு 12 மெகா பிக்சல் சென்சர் தான், ஆனால் அல்ட்ரா வைட் f2.2 லென்ஸோட வருது, 123 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. இதில் ஸ்டேபிளைசேஷன் கிடையாது. ஆனால் மூணாவது சென்சர் திருப்பி அதுவும் ஒரு 12 மெகா பிக்சல் சென்சர் தான், ஆனால் இதில் f2.4 டெலஃபோட்டோ லென்ஸோட வருது, OIS இதில் இருக்குது. ஸோ இங்கே 2x ஆப்டிக்கல் ஜூம் எடுக்க முடியும். ஸோ கேமராஸ்னு வரையில் இந்த ஃபோனில் ரொம்பவே நல்லா சாம்சங் கொடுத்துருக்காங்க. வெறும் ஸ்டில்ஸ்க்கு மட்டும் கிடையாது, வீடியோஸ்க்கும் திருப்பி நம்ம ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் பார்த்து அதே சூப்பர் ஸ்டடி ஆப்ஷன் இது எல்லாமே இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செல்ஃபி கேமராக்கும் ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இது 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2.2 லென்ஸோட வருது. ஸோ இந்த செல்ஃபிஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ திருப்பி டக்குன்னு பில்டுக்கு வருவோம். Note 10 லைட்டில் திக்னஸ்னு பார்த்தா 8.7 மில்லிமீட்டர்ஸ், வெயிட் வந்து 199 கிராம். ஸோ இங்கே 6.7 இன்ச் டிஸ்பிளே, 4500 mAh பேட்ரி, S Pen, ஹெட்ஃபோன் ஜாக், இது எல்லாத்தையும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம கையில் யூஸ் பண்ணல இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, சாலிடாக இருக்குது, ப்ரீமியமான ஃபீல் கூட இருக்குது பின்னாடி கிளாஸ்டிக்காக இருந்தாலும். பார்க்கவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்றபடி ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள சாம்சங் அவங்களோட 10 nm எக்ஸினோஸ் ஃப்ளாக்ஷிப் 9810 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேலக்ஸி நோட் 9ல் யூஸ் பண்ண அதே சிப். இன்னமும் இன்றைக்கி தேதிக்கும் இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப் தான். கேலக்ஸி நோட் 9ல் பார்த்தீங்கன்னா குவாட் HD+ டிஸ்பிளே இது பவர் பண்ணிச்சு, இங்கே வெறும் ஃபுல் HD தான். ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் இன்னமும் ஃப்ளாக்ஷிப் லெவலாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சாஃப்ட்வேரும் இங்கே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே One UI 2.0 ஆண்ட்ராய்ட் 10 மேலே பில்ட் பண்ணதில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. One UI 2.0 இன்னும் ஒரு ஸ்ட்ரீம்லைன்ட் இன்டர்ஃபேஸ், இன்னும் இன்ட்யூட்டிவாக இருக்குது. ஃபேன் ஃபேவரட் ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபுல் ஃப்ளெட் சாம்சங் பே MST-யோட இது திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி S Pen-ஓட ரெகுலர் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு ஸ்க்ரீன் ஆஃப் மெமோ, அந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணாமையே வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லைனா ஹேண்ட் ரைட்டிங்கை டெக்ஸ்ட்டாக மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், ஸ்மார்ட் செலக்ட், அந்த ஸ்க்ரீனில் எந்த பார்ட்டை வேணாலும் டக்குன்னு க்ராப் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் செலக்ட், வீடியோஸ்லேருந்து ஜிப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், இல்லை S Pen-ஐ யூஸ் பண்ணி வேர்ட்ஸ், சென்டென்சஸ் இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் லைவ் மெசேஜ், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. Note 10 லைட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதும் சரி, ஆப்ஸ்குள்ளே மாற்றி மூவ் பண்ணுறதுக்கும் சரி, இப்போ ஒரு ஃபீல்டில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் சரி, என்னவா இருந்துச்சுனாலும் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் தெரிஞ்சுது. ஸோ அதை இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக ஃபுல் ரிவ்யூவில் பேசுவோம். இப்போதைக்கு எனக்கு இந்த ஃபோன் ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங் ஆப்ஷனாக தெரியுது, ரொம்ப நல்லா கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. இதுக்கு ஒரு மெயின் காரணம் ப்ரைஸிங். இங்கே 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 38,999 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 40,999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேட்ஸ்க்கு Note 10 லைட் ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூ ஃபோனாக தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் S10 லைட் மாதிரி அந்த சிப் இதில் இல்லாட்டியும் S Pen ஃபீச்சர்ஸ் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த S Pen ஃபீச்சர்ஸ் வேறு எந்த ஃபோன்லையுமே நம்மளுக்கு கிடைக்காது. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் சாம்சங் இது வரைக்கும் S Pen ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்ததில்லை. இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் இந்த ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல சிப்போட, பெரிய காம்ப்ரமைசஸ் எதுவும் இல்லாமல் சாம்சங் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் தான். இங்கே சாம்சங் வந்து ஒரு Snapdragon 730 சிப் எதையாவது போட்டு Note 10 Neo அப்படின்னு சொல்லி இதை லான்ச் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணாமல் இங்கே Note 10 லைட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது எனக்கு நல்லதாக தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். திருப்பியும் ஒரு சின்ன ரிமைண்டர், S10 லைட் Note 10 லைட் ரெண்டு ஃபோன்ஸுமே நான் கிவ்அவேல கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த கிவ்அவேல நீங்கள் இது வரைக்கும் கலந்துக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே, பாய்.